Hi friends and my family. So ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரெசிபி போடுறோம். ஒரு பிரியாணி ரெசிபியோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு நெய், தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றொன்னா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக போக நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு நடுவில் நீங்கள் சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கும். நான் கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன், அது ஆப்ஷனல் தான். ஸோ தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுவும் பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி புதினா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வீட்லயே அரைச்ச பிரியாணி மசாலா, சீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், அப்புறம் மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அளவு தண்ணி ரைஸ் எடுத்து வச்சிருக்கோம், அதை இதில் டைரெக்டாக போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால போடலை. கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் கறி மசாலா எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் இதில் முட்டையை உடைச்சு கலக்காம மிக்ஸ் பண்ணாம அப்படியே லைட்டாக மேலாக மெதுவாக ஊற்றணும். ஊற்றிட்டு குக்கரை மூடி விசில் போட்டு 2 விசில் விட்டு இறக்கணும்னா நம்மளோட சூப்பரான எக் ட்ராப் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது மெதுவாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா எக் எல்லாம் உடஞ்சி போயிடும். இதே அழகா நீட்டாக ஒரு சர்விங் ட்ரேயில் மாற்றி சர்வ் பண்ணலாம். ரைத்தா பொட்டேட்டோ வச்சு நாங்கள் சாப்பிட்டோம், அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.